சமீபத்துல விஜய் அவர்கள் பேசிய அந்த பேச்சுல அதிமுகவையும் நேரடியாக அவர் விமர்சிச்சிருக்காரு. இப்போ அதிமுகவும் அதற்கான பதிலடியை குடுக்குறாங்க. இது எதை நோக்கி போகும் சார்? குறிப்பா இந்த பிரச்சாரங்கள் மாதிரியான சமயங்களிலும் சரி, இது வாக்கு வங்கி அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? விஜய் ஒரு விஷயத்த பிளான் பண்றாருன்னு நான் நினைக்கிறேங்க. என்னன்னா, விஜய் எதிர்ப்பு வாக்கு வங்கி அதை ஐடென்டிஃபை பண்ணி பிளவுபடுத்துது. நமக்கு ஒரு ஆதரவு வாக்கு வங்கி இருக்கும். வெற்றி பெறுவதற்கு அது மட்டுமே போதாது. எதிர்ப்பு வாக்கு வங்கியை பிளவுபடுத்தணும். திமுகவும் அதே தான், அதிமுகவும் அதே தான். விஜய் இப்போ அதுக்குள்ளே வந்திருக்காரு. அப்போ விஜயோட எதிர்ப்பு வாக்கு வங்கி எங்கெல்லாம் இருக்கு? அதிமுகவில் இருக்கு, திமுகவில் இருக்கு, பிற கட்சிகளில் இருக்கு. திமுக ஏற்கனவே ஒரு எதிரின்னு சொல்லியாச்சு. இப்போ அதிமுக எதிரி அப்படின்னு நம்ம சித்திரப்படுத்துவதன் மூலமாக தான் அந்த வாக்கு வங்கியை எடுக்க முடியும். விஜயோட ஆதரவு வாக்கு வங்கி சென்சி இல்லை பெண்கள் அது தனி ராகங்க, அதை விட்டுருங்க. எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை நீங்க பிளவுபடுத்தணும்ல. அப்படின்னா அதிமுகவை சேர்த்து அட்டாக் பண்ணி தானே ஆகணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.